புதுசாக யாராவது யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. சாயங்காலம் நாட்டு வலி தவிடர் செய்யக்கூடிய வீடியோ தான் ப்ரோ. பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. எல்லா வீடியோவுக்கும் யூடியூப்பில் கொஞ்ச நாள் ஆகும் ப்ரோ நாட்டு வலி வீடியோ போட்டு. ஃபுல்லாக வேலைக்கு போகிறனால வீடியோலாம் எடுத்து போட முடியலை ப்ரோ. நிறைய வீடியோ பார்த்து யாராலும் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. அப்போ தான் ப்ரோ யார் எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்பேன். அதான் கமெண்ட் பண்ணால் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. நம்ம இங்கிலீஷ்லாம் தெரியாது ப்ரோ. தமிழில் கமெண்ட் பண்ணால் அதை படிப்பேன் ப்ரோ. அதான் ப்ரோ தவிட கொண்டு அப்படியே வெளியே போவோம். எல்லா கோழியும் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு பா பா ஒரே இடத்துல தவிடு வச்சுன்னா அவ்வளோதான் வேஸ்ட் ஆகிக்கிறோம் ப்ரோ. 2-3 இடத்துல தவிடு வைக்கணும். அடை வச்சதில் ஒரே ஒரு கோழி வந்து தான் ப்ரோ பண்ணிச்சு. தெரியாமல் கோழிலுக்கு இந்த தெல்லு பொடி கோழி குஞ்சு பறிச்ச உடனே கூட்டுக்குள்ளே போட்டேன் ப்ரோ. அதில் ஒரு 8 குஞ்சு செத்து போய்ட்டு ப்ரோ. எனக்கே தெரியாது ப்ரோ கோழி வந்து சாவன்னு சொல்லி தெல்லு பொடி போட்டான். ஏதாவது தெரியாமல் சின்ன சின்ன ஸ்டார்டிங்கில் வளர்க்கக்கூடிய டைம் ஒன்றும் தெரியாமல் மாட்டக்கூடிய மாதிரி இப்பவும் மாட்டிகிட்ருக்கேன் ப்ரோ. கடையில் கேட்டேன் கோழி வஞ்சி கூட்டுக்குள்ளே தெல்லு பொடி போடலாமா நீ போடலான்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதே மாதிரி தான் ப்ரோ போட்டேன். ஆனால் கோழி இறந்துட்டு ப்ரோ. 8 கோழி குஞ்சுக்கிட்டே இறந்துட்டு ப்ரோ. பொறிச்சு 2வது நாளே அது இறந்துட்டு. அப்புறம் எப்படி இருக்கும் கோழியெல்லாம். அப்புறம் ஒரே ஒரு கோழி குஞ்சு அதில் உள்ள குஞ்சு தான் போயிட்டு அப்புறம் இந்த சேவல் பார்க்க சண்டை சேவல் மாதிரி இருக்கும். எப்படி ப்ரோ இந்த சேவல் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. இந்த ஒரு கோழி தான் ப்ரோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோழியாரை இப்போ ரொம்ப கூட்டில் கம்மியாகிட்டு ப்ரோ. பா 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 இந்த ஒரே ஒரு கோழியை மட்டும் காணல ப்ரோ. அது கூட்டு வரக்குன்னு நினைக்கும். பா 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 இந்த ஒரு கோழியும் சின்ன குஞ்சில் இருந்து அடிபட்டு ஏன்னு தெரியல ப்ரோ. கால் கொஞ்சம் இதாகிட்டு இந்த கோழி மட்டும். ரொம்ப வெளியெல்லாம் வந்து இற சாப்பிடாது ப்ரோ. அதில் வேறு கோழி வேறு இப்போ ரொம்ப தெல்லு வேறு அதிகமாகிட்டு ப்ரோ. பாருங்க ப்ரோ கண்ணாவில் அந்த கோழி தெல்லாக தான் ப்ரோ இருக்குது. இதை இருந்து அப்படியே இற சாப்பிட்டு ப்ரோ. நம்ம மிச்சம் எல்லா கோழியும் அப்படியே வீடியோ எடுக்கும். கோழி விட்டுட்டு வந்து அந்த கோழியை இற சாப்பிட கூடாது. பாருங்க ப்ரோ அந்த கோழி என்ன பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு ஜாலி ப்ரோ. கோழி வளர்க்க தான் ஜாலியாக தான் ப்ரோ இருக்கும். தவிடெல்லாம் கொஞ்சம் தான் ப்ரோ கோழி இருக்குது. நீ எல்லாம் கொஞ்சம் இப்போ நிறைய லாக்கில் கொஞ்சம் கடன் லாக் ஆகிட்டு ப்ரோ. அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது ஆகிட்டு. இல்லைன்னா முன்னாடி மாதிரி இருந்தோம்னா அப்பப்போ தங்கலையே போயிட்டு வந்தாலும் தெரியாது ப்ரோ. இப்போ அப்படி இல்லை ப்ரோ. ஃபுல்லாகவே வேலைக்கு போயிட்டு வந்து
நான் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்தேன் ப்ரோ. ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை லீவ் எடுத்துருக்கேன். நாளைக்கு கிளம்ப வேண்டியது தான் ப்ரோ, வேலைக்கு எடுத்து தான். புதுசாக யாராலும் யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. எல்லா வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. பாய் ப்ரோ. எனக்கு வாய் கொஞ்சம் குளருது ப்ரோ. பாய் எல்லாருக்கும்.